புனித சுவக்கீனியிடம் ஜெபம். புனித சுவக்கீனே, உன்னதமான அருள் பெற்றவரே, தேவதாயான மகா பரிசுத்த கன்னிகையின் தந்தையே, நீச பாவியாயிருக்கிற நான் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்மை வணங்குகிறேன். காணப்பட்டதும் காணப்படாததுமான சத்துருக்களால் சூழப்பட்டு நொந்து உழன்று உமது திருப்பாதமே கதியென்று வருகிற என்னை புறக்கணித்து தள்ளாதேயும். நீர் எத்தனையோ ஆயிரம் புனிதர்களில் தேவதாய்க்கு தகப்பனாக தெரிந்து கொள்ளப்பட்டதினாலும் நீர் கேட்கிற மன்றாட்டை அடையாமல் போகிறதில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். நீர் பூவுலகின் அற்ப வாழ்வை வெறுத்து 40 ஆண்டு காலம் திருமணம் செய்யாமல் தீர்க்க தரிசனங்களின் பேரிலும் வேத ரகசியங்களின் பேரிலும் வேதத்தின் ஆழ்ந்த பொருட்களின் பேரிலும் தியானம் செய்து கொண்டு சர்வேஸ்வரனுடைய தூதன் போல பூமியில் வாழ்ந்தீரே. அடியேன் பாச வலையில் சிக்கி பூவுலக மாயைகளில் மயங்கி ஐம்பொறிகள் காட்டும் அழியும் செல்வ சம்பத்து சிற்றின்பங்களில் மூழ்காமல் தெய்வீகத்தின் ஒளியால் தெளிந்து அருளால் ஞான மகிழ்ச்சி அடைய கர்த்தரை வேண்டிக் கொள்ளும். நீர் செல்வந்தனாயிருந்தும் அதில் ஒரு நம்பிக்கையும் வையாமல் வருமானங்களை 3ஆக பிரித்து கோயிலுக்கு ஒரு பங்கும் பிச்சைக்காரருக்கு ஒரு பங்கும் வீட்டு செலவுக்கு ஒரு பங்கும் இட்டு மிகுந்த எளிமையில் வாழ்ந்து ஞான செல்வத்தில் திரண்டவராயிருந்தீரே. நானும் பூவுலக செல்வத்தை பொருட்படுத்தாமல் பேரின்ப அரசின் திவ்ய சம்பத்தை நாடி அடைய பூவுலக மீட்பரிடத்தில் எனக்காக மன்றாடும். அக்காலத்தில் பிள்ளை இல்லாதிருப்பது இழிவாய் இருந்தமையால் உமக்கு பிள்ளை பேறு இல்லாதிருப்பதை பற்றி உம்மை யாவரும் நிந்தித்ததை வியத்தகு பொறுமையோடு 2 ஆண்டு காலம் பொறுத்தீரே. நான் பூவுலகத்தோரால் வருகிற நிந்தை அவமானங்களையும் முறைப்பாடுகளையும் பொறுத்து பொறுமையாயிருக்க உமது பேரில் நிகரில்லாத பட்சமுள்ள பரமபிதாவை வேண்டிக் கொள்ளும். உமது வயது சென்ற காலத்தில் எழில்மிக்க ஒரு குழந்தை பிறந்தாலும் தேவ திருவுளப்படி தேவாலயத்தில் அதனை 3 வயதிலேயே ஒப்புக் கொடுப்பதற்கு துணிந்தீரே. நானும் என் சுற்றத்தார் பிள்ளைகள் உறவினர்களும் தேவ பணிவிடைக்கு அழைக்கப்பட்டதாக காணப்படும்போது என் சுயநலத்தை பாராமல் அவர்களுக்கு யாதொரு தடை செய்யாமல் மன உறுதியாய் அந்த பலியை சுவாமிக்கு ஒப்புக்கொடுக்க உமக்கு திரளான அருளை தந்த பரிசுத்த ஆவியை மன்றாடும். நீர் தேவ தாயாருக்கு தகப்பனும் ஞானத்தில் உயர்ந்த புனித அன்னமாளுக்கு கணவனுமாய் தம திருத்துவத்தால் அன்பு செய்யப்பட்டவருமாய் அற்புத கொடைகளை கொண்டவருமாய் இருப்பதால் நீர் கேட்கிற மன்றாட்டை சர்வேஸ்வரன் இல்லையென போகிறதில்லை. அதனால் என் நீசத்தனத்தையும் பாராமல் எனக்காக சர்வேஸ்வரனை வேண்டி எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் என்னை கைதூக்கும். என்னை வளைந்து கொண்டிருக்கும் ஞான சத்துருக்களுடைய மறைந்த தந்திரங்களிலிருந்தும் பாசங்களில் என்னை இழுத்து தள்ளும் பாவ சக்தியிலிருந்தும் காத்து விண்ணக ஒளியால் நான் மேலான சிந்தைகளில் உயர வேண்டிக் கொள்ளும். ஞானம், கற்பு, பொறுமை, விமரிசை, திடம், பூலோக மாயைகளில் ஒளி இவை முதலான புண்ணியங்களையும் எனக்கு அடைந்து கொடும். கடைசியாய் நான் விண்ணரசில் வரும் வரையில் யாதொரு பாவங்களை செய்யாமல் திடம் கொண்டு நெருக்கமான தேவ வழியில் சென்று தேவ சித்தப்படி நடந்து பேரின்ப பேற்றை அடைய எனக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.